வணக்கம் மாணவர்களே, நம்ம 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.4 10வது கணக்கு பார்க்குறோம். எஃப் சச் தட் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு, மூடின அடைப்புக்குறி -5லேருந்து 9 வரையும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதிப்பானது கொடுத்து 3 விதிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த விதிகளில் வந்து என்னென்ன உள்ளடக்கம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குறோம். கீழே கோடு போட்டிருந்தாங்கன்னா அந்த நம்பரையும் சேர்த்துக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, எக்ஸ் வந்து 2க்கு கீழே -5 வரைக்கும் எழுதணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா -5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். -5 பென்சில்கிட்ட எழுதிக்கோங்க. -4 -3 -2 -1 -1க்கு அப்புறம் 0 1 2 வரக்கூடாது. கீழே வந்து அந்த கோடு இருந்தால் மட்டும்தான் சேர்த்துக்கணும். அடுத்த விதி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து 2லேருந்து 6க்கு கீழே வரைக்கும் இருக்கணும்னு அர்த்தம். 2 3 4 5 6 வரக்கூடாது. அடுத்த விதி என்ன கொடுத்துருக்காங்க, 6லேருந்து 9 வரைக்கும் வரணும்னு அர்த்தம். 6 7 8 9. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கப்பட்ட கணக்கில் வந்து அங்கே என்ன இடைவெளிக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த உறுப்புகளை எழுதிக்கோங்க. இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது 5 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு. சரி, இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கணக்குக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் -3. எஃப் ஆஃப் -3னா என்னது, ஃபஸ்ட்டு விதி. எஃப் ஆஃப் 2னா என்ன இருக்குது, செகண்ட் விதி. ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் -3ன்னு போட்டுக்குவோம். போட்டுட்டு அந்த விதிகளை வந்து ப்ராக்கெட்டில் எழுதிக்குவோம். -3னா ஃபஸ்ட்டு விதி. எக்ஸுக்கு பதில் -4 போடுறோம். -3 எக்ஸுக்கு பதில் மைனஸ் போடுறோம். நம்ம எக்ஸ் வந்து 6 -3 +1 அப்படின்னா என்ன வருது நம்மளுக்கு, -18 +1. 2 வேறு அடையாளமாக இருக்கிறதுனால கழித்து அந்த பெரிய அடையாளத்தை போட்டுக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு விதி. ஃபஸ்ட்டு விதினா என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு RX +1 போட்டு வச்சுக்கோ. அடுத்து ரெண்டாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 2. ஏன்னா 2 ஸ்டெப்பு எழுத தேவையில்லை. ஏன்னா இதில் 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நீ இப்படி போட்டாலே போதும். ரெண்டாவது வந்து என்னது, ரெண்டாவது விதி கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதில் 2 போட்டுக்கோ. ஒன்றுமே கிடையாது, எக்ஸுக்கு பதில் 2 பிரதிடுற, அவ்வளோதான். அப்படின்னா என்னது, 20. 5 × 2 வந்து எவ்வளவு, 2 2 4. அப்படின்னா 5 20 -1 19. இந்த விதி வந்து என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x² -1. புரியுதா மாணவர்களே? அடுத்து வந்து இது ரெண்டையும் சேர்த்து கூட்டும்போது என்ன வரும், -3 + 2. இது ஆக்சுவலாக வந்து 1 மார்க் தான் இது கொடுப்பாங்க. அதனால நீ வந்து விலாவரியாக செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட்டாக நீங்கள் செஞ்சுட்டா போதும். இதனோட ஆன்சர் வந்து என்னது, 2. அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 7. 7னா கடைசி விதி. 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1னா ஃபஸ்ட்டு விதி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டுவோம். எஃப் ஆஃப் 7. 7ங்கும்போது என்ன செய்யணும், 3 × 7 -4. 3 21 -4. 21ல் 4 போச்சுன்னா 17. அடுத்து இதுக்கு வந்து விதி எழுதிக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 4. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது வந்து எஃப் ஆஃப் 1. 1ங்கும்போது ஃபஸ்ட்டு விதி. ஃபஸ்ட்டு விதி வந்து என்னது, 6 × 1 + 1 7. ஓகேவா? சரி, இது என்ன விதி, ஃபஸ்ட்டு விதி. சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x + 1. ஓகே, நம்ம இங்கே எழுதிட்டோம்னா இங்கே ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்து எழுதும்போது எஃப் ஆஃப் 7 + எஃப் ஆஃப் 1. 7 வந்து என்னது, 17. 17 + 7. 17 + 7 வந்து எவ்வளவு நம்மளுக்கு, ப்ளஸ்ஸா மைனஸா இங்கே கேட்டிருக்காங்க, மைனஸ். நான் வந்து என்ன போட்டிருக்கேன், ப்ளஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் கணக்கு எழுதும்போது கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. எஃப் ஆஃப் 7 - எஃப் ஆஃப் 1. 17ல் 7 போச்சுன்னா 10. ஓகேவா? இது ஒன்று. அடுத்த கணக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, அடுத்து வந்து பெருக்கல் பலனில் வந்து நம்மளுக்கு வந்து வருது. பெருக்கல்ல வந்து இது வந்து வருது. பெருக்கல்ல வரும்போது என்ன வரும் நம்மளுக்கு, 2 × 3வது கணக்கு போட்டுக்கோங்க. 2 × எஃப் ஆஃப் 4 + எஃப் ஆஃப் 8. ஓகேவா? சரி, எஃப் ஆஃப் 4ன்னு கொடுக்கும்போது எஃப் ஆஃப் 4 வந்து எந்த இதில் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். எஃப் ஆஃப் 4ங்கும்போது ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிக்கோ. எஃப் ஆஃப் 4 வந்து 5x².
ரெண்டாவதில் வரும் -1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 4x² சொல்லி கூட போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு பதில் 4x² போட்டுக்கோ. × 4 the whole squared -1 16 16 5 80 80 -1 79. அடுத்து வந்து என்ன செய்யணும்? f(8) வந்து எதில் வருது? கடைசி இதில் வரும். கடைசியில் வரும்போது என்ன வரும்? 3 8 -4 அப்படா 3 24 -4னா 20. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 2f⁴ ப்ளஸ் f(8) 79 × 2 79 × 2 எழுதிக்கோங்க ப்ளஸ் 20. 79 2 எவ்வளவு? 18க்கு மிச்சம் 1 14 15 ப்ளஸ் 20 178. ஓகேவா? சரி, இப்போ 4வது கணக்குக்கு வந்து கொஞ்சம் பெரிய கணக்காக இருக்கும். அதுவும் ரொம்ப எளிமையான கணக்கு. பகுதி விகுதின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி கடைசியில் நம்ம வந்து கணக்கு எழுதுவோம். ஃபஸ்ட்டு வந்து f(-2) -2னா எந்த விதியில் வந்து நம்மளுக்கு வருதுன்னா ஃபஸ்ட்டு விதியில் வரும். ஃபஸ்ட்டு விதி வந்து என்னது? 6 × -2 + 1 = -11. இங்கே எழுதிக்கோங்க. விதிகள் வந்து f(x) = 6x + 1. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் விதிகள் எழுதிக்கோங்க, தப்பு கிடையாது. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? f(r). f(r) வந்து எந்த இதில் வரும்? தேர்ட் இதில் வரும். தேர்ட் இதுலனா 3 × 6 -4 3 18 18ல் 4 போச்சுன்னா 14. இந்த விதி வந்து எழுதிக்கோங்க. f(x) = 3x - 4ன்னு எழுதிக்கோ. அடுத்து நெக்ஸ்ட் வந்து f(4). f(4) ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அந்த f(4) அப்படி எழுதிக்கோ. அடுத்து f(-2). f(-2)யும் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் அதுவும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ கணக்குக்குள்ளே போவோம். 2 × f(-2) -f(r) by f(4) ப்ளஸ் f(-2) போட்டுட்டு இந்த கணக்கு வந்து என்னது? 2 × f(-2) வந்து என்னது? -11 ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ. f(r) வந்து என்னது? 14 -14 டிவைடட் பை அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 79. f(4) வந்து 79 ப்ளஸ் -11 ப்ராக்கெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. -22 -14 79 -11. இது ரெண்டும் ஒரே அடையாளமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? கூட்ட தான் செய்யணும். இது வேறு அடையாளமாக இருந்து கழித்து எது பெரிய நம்பரோ அந்த நம்பரை போட்டுக்கிறோம். இது வந்து எந்த வாய்ப்பாடில் வரும்? 4ஆம் வாய்ப்பாடில் போகும். 4ஆம் வாய்ப்பாடில் போகும்போது என்ன வரும் உங்களுக்கு? -9/17. புரியுதா மாணவர்களே? இந்த கணக்கு வந்து இம்பார்ட்டண்டான கணக்கு, போட்டு வச்சுக்கோங்க. நல்லா இது அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு. அடுத்த கணக்கில் நம்ம வந்து சந்திப்போம். இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க.